பருவம் தவறி பெய்த மழையால் 80% பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் முறையான கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாகை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட உளுந்து, பச்சை பயிறு வகை செடிகளை கையில் ஏந்தி வந்த விவசாயிகள் பருவம் தவறி பெய்த மழையினால் அறுவடைக்கு முன்னதாக பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் உளுந்து, பச்சை பயிறு பாதிப்பு குறித்து வேளாண் துறையினர் முறையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றும், காப்பீடு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்யவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஓரிச்சேரியில் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்காததால் அதிருப்தி அடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஓரிச்சேரி ஊராட்சியில் ஏராளமான மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்காததால் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தாமதமின்றி குடிநீர் வழங்கக் கோரி ஊராட்சி மன்ற அலுவலர்களிடம் மனு வழங்கிய போதும் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்ததால் அதிருப்தி அடைந்த பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பவானி சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 8வது ஊதியக்குழு பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தாததை கண்டித்து திருநெல்வேலியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி மற்றும் பொதுத்துறை ஒப்பந்ததாரர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டையில் உள்ள அஞ்சல் அலுவலகம் முன்பு திரண்ட அவர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களிடையே புதியவர்கள், பழையவர்கள் என்ற பாகுபாட்டை கடைபிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 8வது ஊதியக்குழு பரிந்துரை பலன்களை ஓய்வூதியர்களுக்கு வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நியாய விலைக் கடையில் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்கிருந்த அரிசி மற்றும் சர்க்கரை மூட்டைகள் மழை நீரில் நனைந்து வீணானது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் சில மணி நேரம் பெய்த மழைக்கு பல பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. கோட்டூர் சாலை திருநீலகண்டர் வீதியில் உள்ள நியாய விலைக் கடையில் தண்ணீர் புகுந்து மக்களுக்கு வழங்க வைத்திருந்த பொருட்கள் நனைந்து சேதமானது. முறையான முன்னேற்பாடுகள் இன்றி மக்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை பாதுகாக்க தவறி மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதுதான் ஸ்டாலின் சொன்ன விடியல் ஆட்சியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து அமைதி பாத யாத்திரை நடைபெற்றது. தவக்காலத்தில் ஆண்டுதோறும் ஏற்காடு தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து மஞ்சக்கோட்டை அந்தோனியார் ஆலயம் வரை 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைதி பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பாத யாத்திரை வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் குருக்கள், கன்னியாஸ்திரிகள், சிறுவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர்.